Hi friends, Sharmila ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரெட் புட்டிங். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாயில் போட்டோன்னு கரைஞ்சி போயிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். ஒரு ப்ரெட்டாக நம்ம அது ஓரங்களில் கட் பண்ணிப்போம். எல்லா ப்ரெட்டு துண்டுகள்லையும் ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னும் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் வேணாலும் சேர்த்துங்க. 2 முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்குங்க. அதை நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா சுகர்லாம் கரையிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பிரெட் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 1.5 கப்பு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கலக்கி விட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம கேரமல் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு சாஸ்பேனில் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் சுகர் கரையட்டும். இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. லைட்டாக கலர் மாறினோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். நான் அதே பேனில் செய்கிறதால லைட்டாக ஓரங்களை சுற்றி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் சேர்த்துக்குங்க. நம்ம இட்லி செட்டில் தான் வேக வைக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் வேணாலும் வேக வச்சுக்கலாம். நான் இட்லி செட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு தூக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டுப்போம். மூடி ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா 35 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு குச்சியோ ஒரு கத்தியோ விட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரங்களை எடுத்து விட்டுக்கலாம். ஒரு தட்டை வச்சு கவுத்து விட்டுப்போம். எவ்வளோ சூப்பராக பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக கேரமெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரெட் புட்டிங். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.